அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆ ப்ரோகிராம் வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துலேருந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஆ, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இன்ஷா அல்லாஹ் மௌலம்லாம் ஜாயின் பண்ண உடனே. ஏன்னா வந்து ஃபஜ்ருடைய தொழுகை இருக்கே அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஃபஜ்ருடைய தொழுகை பல இடத்துல 5:50க்கு தான் தொழுகை ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு 6:15 அந்த மாதிரி ஆயிடுது. அதனால வந்து நம்ம வந்து 6:30க்கு பண்ணியிருக்கோம். ஒரு 2, 3, 4 மந்த்ஸ்க்கு இந்த மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா வந்து நம்ம பழைய டைம் வரும். யூஸ்வலாக எம்எஃப்ஆடியில் வந்து அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராமும் வைக்கிறது. அதுக்கேற்றபடி இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த 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 தடவை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். போன தடவை அதே மாதிரி தான் டிசம்பர்லேருந்து இந்த மாதிரி தான் பண்ணோம் 6:30க்கு. இது மாதிரி ப்ரோக்ராம் வந்து 6:30 to 7:30 நடக்கும், 7:10 நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கஸீரா. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى. صدق الله العظيم. الحمد لله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு எத்தனையோ சுன்னத்துகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இன்று எத்தனை சுன்னத்துகள் நாம் விட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம். அந்த சுன்னத்தின் அடிப்படையில் அண்டை வீட்டாருடன் உபகாரம் செய்வது, இந்த சுன்னத்தை நாம் இன்று விட்டுவிட்டோம். இதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவர்களை நெருங்கி இருக்கக்கூடியவர்களின் சார்பாக எத்தனை பிரச்சனைகள், எத்தனை தொந்தரவுகள் என்று எத்தனையோ மன கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய எத்தனை சம்பவங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இஸ்லாத்தில் அண்டை வீட்டாருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மதிப்பு இருக்கின்றது. அவர்களுடன் நாம் எப்படி இருக்க வேண்டும், அவருடன் நாம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது நம்முடைய பக்கத்து வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், நாம் எத்தனை வருடமாக வாழ்ந்தது இது இஸ்லாத்தின் அடிப்படையிலே இல்லையே, அப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வந்துவிடும். ஏராளமான ஹதீசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டார்களை பற்றி கூறியிருக்கிறார்கள். அதாவது ஃபிக்ஹுடைய கிதாபுகளில், மசாயிலுடைய கிதாபுகளில் ஒரு தனியாக ஒரு பாடமே இருக்கின்றது, ஷுஃபா என்று. அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டை விற்கப் போகிறான் என்று சொன்னால், அவன் முதலாவதாக தன்னுடைய அண்டை வீட்டாரிடத்தில் கேட்க வேண்டும். நான் இந்த வீட்டை நான் விற்கப் போகிறேன், உங்களுக்கு இது தேவை இருக்கின்றதா இல்லையா, இந்த இந்த அளவுக்கு உங்களால் வாங்க முடியுமா என்ற ஒரு பேச்சுவார்த்தை அவரிடத்தில் நாம் செய்ய வேண்டும். அவர் ஆம் என்னால் வாங்க முடியும் என்று சொன்னால் அவருக்கு நாம் இருக்க வேண்டும். இல்லை என்னால் வாங்க சக்தி இல்லை என்று சொன்னால் அதன் பிறகு அவர் நீங்கள் மற்றவர்களுக்கு விட்டு விடுங்கள் என்று சொன்னால் அதன் பிறகுதான் வெளியே சென்று நாம் மற்றவர்கள் விற்க வேண்டும். ஆனால் மாறாக ஒரு மனிதன் அண்டை வீட்டாருக்கு எதுவும் கேட்காமல், அவனுடைய அனுமதி வாங்காமல் அவன் தன்னுடைய சொந்த வீட்டை மற்றவர்கள் விட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த அண்டை வீட்டார் நாடினால் காதி இடத்தில் நீதிபதியிடத்தில் சென்று, என்னுடைய அண்டை வீட்டார் இவ்வாறு அவருடைய வீட்டை விட்டு விட்டார் என்னுடன் கேட்கவில்லை,
ஆக அந்த வீட்டை நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு அந்த அளவு வசதி இருக்கின்றது என்று சொன்னால் ஆதி நீதிபதி அவர்கள் அந்த மனிதனிடத்தில் அந்த வீட்டை வாங்கி அவருடைய அண்டை வீட்டாருக்கு கொடுத்து விடுவார்கள். ஆக அந்த அளவுக்கு அண்டை வீட்டாருடைய மதிப்பு இஸ்லாத்தில் இருக்கின்றது. ஆக அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த இந்த சுஃபா என்ற சில பாடம் எதற்காக பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பக்கத்து வீட்டுக்காரருக்கு யாருக்கு நாம் இருக்க போகிறோம் என்று தெரியவில்லை, அந்த வரக்கூடிய மனிதனின் சார்பாக அவருக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படலாம், அவருக்கு ஏதாவது மன கஷ்டம் ஏற்படலாம். ஆக அந்த மன கஷ்டம், அந்த தொந்தரவு ஏற்படாமல் இருப்பதற்காக நாம் முதலில் நம்முடைய அண்டை வீட்டாருடன் நாம் பேச வேண்டும். நான் இது மாதிரி என்னுடைய வீட்டை நான் இருக்க போகிறேன், உங்களுக்கு இதில் வாங்குறதுக்கு இஷ்டம் இருக்கின்றதா, உங்களுக்கு வசதி இருக்கின்றதா, இல்லை என்று சொன்னால் நான் சென்று அதை நான் விட்டு விடுகிறேன் என்று அவரிடத்தில் கேட்டுதான் இது இருக்க வேண்டும். அவருடைய மன கஷ்டம், அவருக்கு எந்த ஒரு துக்கமும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான். அதே போன்று குரானிலே அல்லாஹு தாலா முதலில் என்னை வணங்குங்கள், என்னுடன் யாரும் இணை வைக்காதீர்கள் என்று கூறிய பிறகு பெற்றோர்களுடன் உபகாரம் செய்யுங்கள் என்று கூறி காட்டுகின்றார்கள். அடுத்தபடியாக உங்களுடைய அண்டை வீட்டாருடன் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹு தாலா குரானிலே கூறி காட்டுகின்றான். அதாவது அல்லாஹுக்கும் பெற்றோருக்கும் அடுத்ததாக அல்லாஹு தாலா அண்டை வீட்டாரை பற்றி கூறி காட்டுகின்றான். ஆக அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் இன்றைய காலகட்டத்தில் வாழும் பொழுது நம்முடைய அண்டை வீட்டாருடன் நாம் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஹதீஸ்களிலே அதிகமான ஹதீஸ்கள் இருக்கின்றது. அதாவது ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களிடத்தில் ஏதாவது ஒரு உதவி கேட்டால் அதை நீங்கள் செய்து விடுங்கள். அதே போன்று உங்களிடத்தில் கடன் கேட்கிறார், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த கடனை நீங்கள் அழுத்தி விடுங்கள். அதே போன்று அவருக்கு ஏதாவது துக்கம் ஏற்பட்டு விட்டால் அந்த துக்கத்தில் நீங்களும் கலந்து கொள்ளுங்கள். அதே போன்று அவர்கள் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்கள். அதே போன்று நீங்கள் உங்களுடைய வீட்டிற்காக ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய பழங்கள் அல்லது ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் உங்களால் முடிந்தால் அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து வாங்குங்கள். இல்லை உங்களுக்கு அந்த அந்த அளவு சக்தி இல்லை என்று சொன்னால் அந்த அண்டை வீட்டாருக்கு தெரியாமல் அந்த பொருளை உங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லுங்கள். ஏனென்று சொன்னால் அங்கு அவர்கள் பார்த்து விட்டு நம்மால் இதை வாங்க முடியவில்லையே என்ற எண்ணம் அவரிடத்தில் தோன்றக்கூடாது. அதே போன்று நீங்கள் ஏதாவது பழங்கள் வாங்கினால் அவர்களுக்கும் சேர்த்து வாங்குங்கள். இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் மறைத்து செல்லுங்கள். அதே போல் உங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அந்த அண்டை வீட்டாருக்கு செல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அந்த பழங்களுடன் அந்த அண்டை வீட்டார் அந்த குழந்தைகளை சென்றால் என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதை பார்த்து அவர்களுக்கும் அந்த ஆசை ஏற்பட்டுவிடும். ஆக நீங்கள் ஒரு சிறிதளவு கூட அவருடைய மன கஷ்டம், அவருக்கு எந்த ஒரு கவலையும் எந்த துக்கத்தையும் நீங்கள் தராதீர்கள் என்று ஹதீஸில் இருக்கின்றது. அதே போன்று அவர்கள் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய ஜனாதாவிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், அவருடைய ஜனாதாவை பின்பற்றி நீங்கள் செல்லுங்கள், கடைசி வரை கூட இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கடைசி வார்த்தை இருக்கின்றது, ஜனாதாவில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இங்கு நாம் பார்க்கின்றோம், பக்கத்து வீட்டில் யார் இருந்தாலும் சரி, யார் பிறந்தாலும் சரி, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அவர் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அவர் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அதை அறியக்கூடிய நிலைமையிலே நாம் இல்லை. பக்கத்து வீட்டில் ஜனாதா இருக்கு தெரிந்தும் நாம் இன்று அதை கவனிக்காமல் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை கூற இருங்கள் என்று ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைய காலகட்டத்தில் ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், நான் என்னுடைய அண்டை வீட்டாருடன் நல்லபடியாகத்தான் இருக்கின்றேன், அவர்தான் என்னிடத்தில் பேசுவதில்லை, அவர்தான் என்னிடத்தில் எதுவுமே பேச்சுவார்த்தை நடப்பதில்லை என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு எந்த அளவு தொந்தரவு கொடுத்தாலும், எந்த அளவு துக்கம் கொடுத்தாலும், எந்த அளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்கள் ஒருபோதும் அவருக்கு அதை நீங்கள் திருப்பி தராதீர்கள். அதாவது சந்தோஷத்தை தவிர நல்ல ஒரு உபகாரத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள், மற்றபடி நீங்கள் எதையுமே அவருக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். நாம் என்னதான் நல்லது செய்தாலும் ஒரு சில நபர்கள் அதை தவறாகத்தான் நினைப்பார்கள், அவர்கள் தவறாகத்தான் அதை விரும்புவார்கள். அதாவது இவரெல்லாம் என்னிடத்தில் பேச வேண்டுமா என்ற ஒரு எண்ணம் இடத்தில் வந்துவிடும். ஆக அதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பளிப்புகளை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள்.
அதாவது அந்த அன்பளிப்பு என்பது எப்படி என்று சொன்னால், நீங்கள் யார் கொடுக்கிறீர்களோ அவர்கள் உங்களுடைய விரோதியாக இருந்தாலும் சரி, ஒரு முறை அவர் வாங்க மறுப்பார், இன்னொரு முறை மறுப்பார். நீங்கள் நாம் அடிக்கடி கொடுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு நாள் வாங்கி விடுவார். வாங்கின பிறகு அவர்கள் நம்முடைய விரோதிகளாக இருக்க மாட்டார்கள், நம்முடைய நெருங்கிய நண்பராக மாறி விடுவார்கள். அதாவது ஒரு கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது, ஒரு இரு அண்டை வீட்டாருக்கும் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒருவர் ஆட்டு மந்தை வைத்திருக்கிறார், இன்னொருவர் வேட்டையாடக்கூடிய நாய் வைத்திருக்கிறார். இந்த வேட்டை செய்யக்கூடிய நாய் இருக்கின்றதே, அந்த ஆட்டு மந்தையில் சென்று ஏதாவது ஒரு ஆட்டை அவர் சேதம் செய்யும். அதனால் அந்த ஆட்டு மந்தை இருக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவர் தன்னோட அண்டை வீட்டாருக்கு சென்று கூறுவார், பாருங்க, உங்களுடைய நாய், வேட்டை நாய் என்னோட ஆட்டுக்குட்டை எல்லாம் கடித்து விடுகின்றது, அதை எங்களுக்கு கட்டி வையுங்கள். அப்போது அந்த அண்டை வீட்டார், வேட்டையாடக்கூடிய நாய் கடிக்கத்தான் செய்யும், ஆக நீங்கள் உங்களோட ஆட்டு மந்தையை நீங்கள் பாதுகாப்பாக வையுங்கள் என்று கூறிவிட்டார். இதே போன்று பிரச்சனை நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த ஆட்டு மந்தைக்காரர் ஊர் தலைவரிடத்தில் சென்று, இது மாதிரி என்னால் என்னுடைய அண்டை வீட்டாருடன் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, அவர் சிறிதும் என்னுடைய ஆட்டு மந்தையை பற்றி கவலைப்படுவதில்லை, மாறாக தினந்தோறும் எனக்கு துக்கங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது, நான் அவர் மீது வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறிய பிறகு அந்த தலைவர் கூறினார், நீங்கள் இருவரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறீர்கள், ஒன்றாக இருக்கிறீர்கள், தினந்தோறும் பார்க்கக்கூடிய முகங்களாக இருக்கும், அதே போன்று அந்த வாசல்படி தாண்டி நீங்களும் செல்ல வேண்டும், உங்கள் வாசல்படி தாண்டி அவரும் செல்ல வேண்டும், ஆக இவ்வாறு செய்வது சரியல்ல, அவர் மீது இங்க புகார் அளித்தால் என்று சொன்னால் இருவருக்கு மத்தியில் ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை ஏற்பட்டுவிடும், மனக்கவலை ஏற்பட்டுவிடும், ஆக நீங்கள் நான் சொல்வது போல் கேளுங்கள். அதாவது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் அந்த அண்டை வீட்டாருடன் நாம் நெருங்குவதற்காக நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். இவர் இவ்வாறு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை விட்டு நாம் எப்படி வெளியேற வேண்டும் என்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். அப்ப ஊர் தலைவர் கூறினார், நீங்கள் உங்களுடைய ஆட்டுக்குட்டியை ஒன்று அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள். அவர்கள் அதே போன்று அவருக்கு பிடித்த ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அண்டை வீட்டார் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். அவர்கள் அதை பார்த்த உடனே அவர்கள் மனம் மாறிவிட்டது. அதன் பிறகு ஒரு நாளும் அந்த வேட்டையாடக்கூடிய நாய் அவருடைய வீட்டில் எந்த ஒரு ஆட்டையும் அவர்கள் சேதம் செய்யவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், முதலில் ஆட்டுடைய மந்தை பக்கத்து வீட்டில் இருந்தது, ஆனால் இந்த ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய வீட்டிலே இருக்கின்றது. ஆக அந்த வேட்டையாடக்கூடிய அந்த நாய், அந்த நபர் அதை கட்டிவிட்டார். ஆக அந்த நாய் எங்கும் வெளியே செல்லாமல் அது ஒரே இடத்தில் உட்கார்ந்து விட்டது. ஆக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்டு மந்தையும் பாதுகாப்பாக இருந்தது. அதே போன்று இருவர்களுடைய உறவுகளும் தொடங்கிவிட்டது. ஆக நாம் எந்த அளவுக்கு முடியுமோ அவர்களுடன் அந்த பிரச்சனையை நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நாம் நினைக்க வேண்டும். அதே போன்று ஹதீஸ்கள் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே ஒரு சஹாபி அவருடைய அண்டை வீட்டாருடைய ஒரு பேரித்த மரம், அதனுடைய கிளைகள் அவருடைய வீட்டின் பக்கமாக இருந்தது. அதாவது அவருடைய வீட்டினுடைய வாசல் படியில் அந்த கிளைகள் வந்து கொண்டிருந்தது. அவர் போற வரத்துக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த அண்டை வீட்டார், நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இந்த பேரித்த மரத்தை நீங்கள் வெட்டி விடுங்கள், இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் இந்த கிளைகளாவது நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர் அதெல்லாம் முடியாது என்று கூறிவிட்டார். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று இவ்வாறு கூறினார்கள். நபி அவர்கள் அழைத்து, பாருங்க, உங்களால் இந்த வீட்டுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகின்றது, ஆக நீங்கள் இந்த பேரித்த மரத்தை நீங்கள் வெட்டி விடுங்கள். அவர்கள் மறுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் கூறினார்கள், சரி, இதை எனக்கு நீங்கள் விற்று விடுங்கள், நான் உங்களுக்கு இதை விட பல மடங்கு அதிகமாக காசுகளை நான் தருகிறேன் என்று கூறினார். அப்போதும் அந்த மனிதர் இல்லை என்று சொல்லிவிட்டார். கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களை போன்ற ஒரு கஞ்சனை நான் பார்த்ததே இல்லை என்று கூறிவிட்டார்கள். அதாவது நாம் நம்முடைய அண்டை வீட்டாருடன் நாம் விட்டு கொடுத்து நாம் வாழ வேண்டும். அந்த பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அதை நாம் விட்டு கொடுத்து அதை நாம் சரி செய்வதற்காக நாம் சூழ்ச்சிகளை, அந்த ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். நாம் அதை விட்டு அவர்கள் இவ்வாறு செய்தால் நான் இவ்வாறாகத்தான் செய்வேன் என்று நாம் அடம் பிடித்தோம் என்று சொன்னால் நம்முடைய அந்த இருவருடைய அந்த பேச்சுவார்த்தை, அதே போன்று அவருடைய நடைமுறை எல்லாம் மாறிவிடும். அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் அப்படியே வாழ்வதற்கு அவர்கள் பழகிவிடுவார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்டை வீட்டார் என்பது
இஸ்லாத்தில் அவர்கள் மிக அதிகமான அந்தஸ்துகள் இருக்கின்றது. அதே போன்று ஒரு பக்கத்து வீட்டுக்கார் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக கோடீஸ்வரராக இருக்கிறார். அதே போன்று நாம் தாழ்ந்த, அதாவது நமக்கு வசதிகள் எதுவுமே இல்லை என்று நாம் நினைத்து அவர்களுக்கு நாம் ஏதாவது கொடுத்தால் வாங்க மறுத்து விடுவார்களே என்று நாம் நினைக்க கூடாது. அதே போன்று நாம் கோடீஸ்வரர்களாக இருந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு கொடுப்பதா நாம் அவரிடத்தில் வாங்குவதா என்று நாம் இலக்காரமாக நாம் பார்க்க கூடாது. ஹதீஸ்கள் இருக்கின்றது, உங்கள் அண்டை விட்டால் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அன்பளிப்பாக கொடுத்தால் என்று சொன்னால் அதை அந்த தாழ்ந்த பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு அந்தஸ்துக்கு மிக குறைவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒன்றும் கூறாமல் அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், சிரித்த முகத்துடன் அதை வாங்கிக் கொள்ளுங்கள். அதே போன்று நீங்கள் அவர்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் நான் இவர்களுக்கு இவ்வாறெல்லாம் கொடுக்க வேண்டுமா என்று எண்ணாமல் உங்களுக்கு சக்தியில் என்ன இருக்கின்றது அதை நீங்கள் கொடுங்கள். ஆக இப்படி கொடுப்பதின் காரணமாக உங்க இருவருக்கும் மத்தியில் ஒரு அன்பும் ஒரு ஒரு தொடர்பு உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டுவிடும். ஆக நீங்கள் அந்த வாங்கக்கூடிய அந்த பொருளையும் கொடுக்கக்கூடிய அந்த பொருளையும் நீங்கள் இலக்காரமாக அதை குறைவாக நீங்கள் மதிப்பிட்டு விடாதீர்கள் என்று ஹதீஸ்களில் இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஹதீஸ்ல இருக்கின்றது, நீங்கள் ஏதாவது சுவையான ஒரு சாப்பாடு ஒரு சமையலை நீங்கள் செய்தால் அதில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தண்ணீரை ஊற்றி அந்த சால்னாவை நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களும் சிறிது அளவு கொடுங்கள் என்றுதான் ஹதீஸ்ல இருக்கின்றது. அதாவது நாம் செய்யக்கூடிய அந்த சமையலின் காரணமாக அந்த வாசனை அவருடைய வீட்டிற்கு சென்று விடும். அதன் காரணமாக அவர்களுக்கு அந்த 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 சமையல் மீது ஒரு ஆசை வந்து விட்டால் என்ன செய்யறது, அதற்காக நீங்கள் அந்த சமையலில் அதிகமாக தண்ணீரை ஊற்றி அதை நீங்கள் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் கொடுங்கள் என்றுதான் ஹதீஸில் இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் கூறினார்கள், நான் பயந்து கொண்டிருந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் அண்டை வீட்டாரை பற்றி கூறும் பொழுது எனக்கு பயம் வந்து விட்டது. எங்கு அண்டை வீட்டாருக்கு வாரிசில் சொத்து வாரிசில் உரிமை இருக்கின்றன என்று கூறிவிடுவாரோ என்ற பயம் எனக்கு வந்துவிட்டது. அந்த அளவுக்கு அண்டை வீட்டாரை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். நாம் ஏன் இந்த அளவுக்கு நாம் அவர்களை நாம் பார்க்க வேண்டும்? ஒரு கேள்வி ஏற்படுகின்றது. அதாவது என்னுடைய பெற்றோர்களுக்கு அடுத்து நாம் அண்டை வீட்டாருடைய பேச்சை நாம் எதற்காக நாம் பார்க்க வேண்டும், நாம் ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் பார்ப்போம் என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால், நமக்கு ஏதாவது துக்கம் ஏற்பட்டு விட்டால் முதலில் அதை விசாரிப்பது, அங்கு பார்ப்பது நம்முடைய உறவினர்கள், நெருங்கியவர்களா பக்கத்தில் இருந்தால் பார்ப்பார்கள். தூரமாக இருந்தால் சொன்னால் ஒருவதற்கு தாமதமாகிவிடும். ஆனால் அண்டை வீட்டார் தான் முதலில் வந்து நிற்பார்கள். ஆக அந்த அண்டை வீட்டாருடன் நீங்க நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள். அதே போன்று அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தால் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்று பார்க்க முடியும் சொன்னால் அப்படி அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடன் நாம் நல்ல முறை நாம் நடந்து கொள்ள வேண்டும். மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த அனைத்து விஷயங்களையும் அவருடன் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் நாம் நம்முடைய மார்க்கத்திற்கு நாம் சரியான முறையை நாம் பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். நபி அவர்கள் கூறியதை நாம் அப்படியே நாம் பின்பற்றி நாம் அவர்களுடன் அப்படியே நடந்தோம் என்று சொன்னால் இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு துக்கமும் மற்றவர்களால் ஏற்பட வாய்ப்பே இல்லை. இன்று எத்தனை நபர்கள் முஸ்லிம்களை தவறாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அருகில் இருக்கக்கூடியவருடன் பேச்சுவார்த்தை நல்லபடியாக இல்லை. அதாவது முந்தைய காலத்தில் எல்லாம் அந்த ஊரில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், யார் யார் என்று, அதாவது அவருடைய பேரை சொன்னால் அவருடைய தாத்தாவுடைய பேரை சொல்ற அளவுக்கு அந்த ஊருடைய மக்களிடத்தில் அந்த அளவு தொடர்பு இருந்தது. இன்று நம்முடைய பெயரை சொன்னால் யாரும் நமக்கு யார் என்று தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னவென்று சொன்னால் நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் பேசுவதில்லை, அவர்களுடன் நாம் பழகுவதில்லை, அவர்களுடன் நமக்கு என்ன தேவை இருக்கின்றது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது சரியான ஒரு முடிவு அல்ல. ஆக நாம் அண்டை வீட்டாருடன் நாம் நல்ல முறை பழகணும் என்று சொன்னால் அவர்களின் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் தெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று அவருடைய மனதில் முஸ்லிம்களை பற்றி ஏதாவது தவறுதலாக ஒரு எண்ணம் இருந்தால் என்று சொன்னால் அதை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். இன்றும் எத்தனையோ மாற்று மதத்தினர் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் என்றால் நல்லவர்கள் தான் என்று கூறக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு சில நபர்கள் கூறக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஒன்று அவருடைய தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும்,
இல்லை என்று சொன்னால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அந்த முஸ்லிம்கள் அவருடன் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் சரியான முறை நாம் நடந்தோம் என்று சொன்னால், அந்த சுண்ணத்துக்களை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால், நாம் ஒருபோதும் நாம் யாரிடத்திலும் நாம் தோல்வி அடைய மாட்டோம். நாம் எப்போதும் வெற்றியை தான் அடைந்து கொண்டிருப்போம். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் ததில்லு மா தமஸக்தும் பிஹிமா, அதை நீங்கள் மிகவும் கடினமாக அதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அதை ஒருபோதும் நீங்கள் விட்டு விடாதீர்கள். எப்படி ஒரு ஓடக்கூடிய குதிரையுடைய அவருடைய அந்த கயிற்றை நாம் எடுத்துக் கொள்வோமோ, அதே போன்று இந்த இரு விஷயங்களை நீங்கள் பிடித்து கட்டியாக நீங்கள் பிடித்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால் அது உங்களை விட்டு சென்று விடும். அது என்ன என்று சொன்னால் குர்ஆன், அதே போன்று என்னுடைய சுன்னத். அதாவது குர்ஆனில் அல்லாஹ் தஆலா எவ்வாறு கூறியிருக்கின்றானோ அதே போன்று நீங்கள் வாழுங்கள். இரண்டாவதாக என்னுடைய சுன்னத்தை நீங்கள் கடைபிடிங்கள். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் விட்டாலும் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். ஆக இந்த இரண்டையும் நீங்கள் பிடித்து விட்டால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆக நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இதில் ரெண்டையும் நாம் பிடித்து இருக்கின்றோமா, அல்லது இரண்டையும் ஏதாவது ஒன்று விட்டோமா, அல்லது ரெண்டையுமே விட்டு விட்டோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேகமாக இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ நபர்கள் இந்த இரண்டையும் விட்டு விட்டார்கள். ஒரு சில நபர்கள் அதை பிடித்திருக்கிறார்கள், ஒரு சில நபர்கள் ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்வு செய்திருக்கிறார்கள். அதாவது குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று. ஒரு சில நபர்கள் நமக்கு தோதுவான விஷயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் கடைபிடிக்கிறார்கள். நமக்கு தோதுவான விஷயங்கள் இல்லை என்று சொன்னால் அதை விட்டு விடுகிறார்கள். ஆக இப்படி இருந்தால் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது தூரமாகி கொண்டே போய்விடும். தோல்வி என்பது நம்முடைய அருகில் இருக்கும். அதை நாம் அடிக்கடி நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் வெற்றி என்பது தூரமாகிவிடும். ஆனால் எப்போது நாம் இந்த 2 விஷயங்கள் நாம் கடைபிடிக்கின்றோமோ அப்போதுதான் வெற்றி நம்மிடத்தில் நிரந்தரமாக இருக்கும். ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் நம்முடைய அண்டை வீட்டாருடன் அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் நாம் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்களுடைய குழந்தைகளுடன் நாம் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவருடைய உறவினர்கள் யாராவது வந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய வீட்டில் இடமில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு நாம் ஏதாவது நமக்கு முடிந்த அளவு நாம் அவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் என்னையும் உங்களையும் அதே போன்ற எல்லா உம்மத் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை பின்பற்றி அதே போன்று வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் சலாம். ஸோ ஷேக் இன்னைக்கு அண்டி வீட்டார் பற்றின விஷயங்கள் நமக்கு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பாடில் இருக்கிறதுக்கு அல்ல நமக்கு உதவி செய்வானாக. ஸோ லாஸ்ட் வீக் அடிஷ்னல் செஷன் கிடைச்சதுனால நம்ம வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற அந்த ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்த்துருந்தோம். அசஸ்மெண்ட் டு அசஸ் ஹவு காம்பிடென்ட் யுவர் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்பிரிட் இஸ் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஸோ அதோடைய ஒரு கண்டினியூவலாக சீக்குவலாக ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி என்ன அண்ட் இப்போது கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா க்ரீன் எக்கானமி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் பில்டிங் அ சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரீசெண்டில் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு காலேஜில் கெஸ்ட் லெக்சராக கூப்பிட்ட போது எடுத்த ஒரு செஷன் இது. சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னாக்கா என்ன, அண்ட் எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ இக்கிகை அப்படின்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இக்கிகை அப்படின்றது ப்ராப்ளி இந்த செஷனில் கூட முன்னாடி எடுத்திருப்பேன் நான். IKIGAI, இக்கிகை. சாட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இஃப் யூ ஹவ் கம் அக்ராஸ் இக்கிகை, த வேர்ட் இக்கிகை. Many people would have read the book also. All right, so
Yeah, so Ikigai is Japanese method அது. Okay, so Chinese போட்டிருக்கீங்க. So there's a slight misunderstanding இருக்கலாம். So Ikigai is a Japanese concept. Okay, so that's right. Okay, so இதில் என்ன அப்படின்னாக்கா there are four circles. Okay, நம்ம வந்து அந்த செட் லாங்குவேஜ்னாக்கா செட் தியரம்ல நம்ம படிப்போம். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இன்டர்செக்ஷன் டி இன்டர்செக்ஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டில் வரக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேஷன் இது. ஓகே, இப்போது ஏதாச்சும் ஒரு ஒரு கான்செப்ட் நம்ம வந்து எடுக்கணும், நமக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் சாரிலாம் கேட்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் லேர்னிங் ஃபார் எவ்ரி ஒன், தட்ஸ் இட். ஓகே, ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணதே அல்ஹம்துலில்லாஹ் பீயிங் இன்ட்ராக்டிவ், ஸோ தட்ஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஓகே, ஸோ சம்திங் தட் யூ வாண்ட், இது வந்து உங்களுடைய ஜாபுக்கு நீங்கள் இந்த இக்கிகை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஆர் எனிதிங் தட் யூ வாண்ட் டு டு பி சஸ்டெயின்ட் ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே, இப்போது நேத்திக்கு வந்து ஒரு தொழில் செய்வோம் அப்படின்ற ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் செஷனில் வந்து பேசியிருந்தேன். அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஒரு லாங் பீரியடுக்கு வந்துட்டு சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படி இல்லைனாக்கா மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்து செய்யுங்க, அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போது ஒரு சில டாபிக் வந்து கொஞ்சம் லைட்டாக டீவியேட் ஆச்சு. அது என்ன அப்படின்னாக்கா மக்களுக்கு அதிக அளவில் இப்போ வந்து ஹெல்த் டிஸார்டர் வரதுக்கான காரணங்கள் வந்து தே ஆர் டூயிங் அ ஜாப் விச் தே டோன்ட் லைக். ஓகே, பியூட்டிஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்கு, டு யூ லவ் யுவர் மண்டேஸ். ஸோ டுடே happens to be Monday. ஓகே, ஸோ டூ யூ லவ் யுவர் மண்டேஸ் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா how many of you would answer yes? Okay, so sister Rabia sister, yes. Okay, it's because they love the job they do. Okay, இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னாக்கா they love Fridays or they love Saturdays because Sunday வந்து ஹாலிடே, வீட்டில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். Or people who love Mondays, they are ready to do the job any given time. Okay, because they love the job. Okay, ஸோ நைட்டு ஒரு ஒரு 12 மணி இல்லை 1 மணி 2 மணி 3 மணி கூட அவங்கள வந்து எழுப்பி அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு கான்செப்டில் நம்ம வந்து டவுட் கேட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து அவங்க ஃபுல் எனர்ஜெட்டிக்காக அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி பேஷன் தே ஹாவ் ஃபார் தி சப்ஜெக்ட் ஆர் த கான்செப்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா யூ ஸ்டார்ட் வித் வாட் யூ லவ். ஓகே, ஸோ டு யூ ரியலி லவ் சம்திங் தட் யூ டூ. ஓகே, மேபி எல்லாருக்கிட்டையுமே வந்து வாட் யூ லவ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற அந்த ஒரு வின்டர் பீரியடில் தூங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஸோ வீட்லேயுமே வந்து பசங்களை எழுப்புறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் வி ஹாவ் டு ஃபாலோ ஆர் இஸ்லாமிக் டியூட்டிஸ். அதனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் வி பி an எக்ஸாம்பிள் அண்ட் தென் வி வேக் தம் அப். பசங்க எந்திரிச்சிடுறாங்க. ஓகே, அந்த ஒரு ஸ்லாக்னஸ் இருக்க தான் செய்யுது. எட் வென் யூ want people to do something, you'll have to show 200 or 300% of energy. ஓகே, எனக்கு இவ்வளோ எனர்ஜி இருக்குது, ஸோ உள்ளக்கு இல்லை அப்படின்னாலும் எனர்ஜி இருக்கா மாதிரியான ஒரு ட்ரமடைசேஷன் நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்லி பீப்புள் எனர்ஜி இஸ் contagious. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிரான்ஸ்மிட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் சம்திங் தட் யூ டூ. ஸோ மேபி லெட்ஸ் டேக் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்லீப்பிங். ஓகே, ஸோ வாட் த வேர்ல்ட் நீட்ஸ். ஓகே, ஸோ தூங்குற மக்கள் உலகத்துக்கு தேவையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா தூங்குற மக்கள் தேவை கிடையாது. ஓகே, அலர்ட்டாக விஜிலண்ட்டாக இருக்கக்கூடிய மக்கள் தான் தேவை. பட் ஸ்லீப் அப்படின்னு அந்த கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா does the world need sleep? Okay, so everyone requires sleep. Okay, so doctors suggest பண்ணுறது minimum 5 to 8 hours தூங்கணும் அப்படிங்கிறாங்க. So the world requires sleep. Okay, so if you love sleep, a lot of people who suffer from insomnia, okay, அந்த ஸ்லீப் டிஸார்டரில் ப்ராப்பரான ஸ்லீப் வராமல் அவங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார். ஸோ அந்த ஸ்லீப் அவங்களுக்கு வர வைக்கிறதுக்கு can you give them some tips or can you make some arrangements where they can fall asleep within few minutes after lying down?
அந்த மாதிரியான கான்செப்ட். ஸோ அதுக்கு வந்து மக்கள் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகே, அந்த கான்செப்டை நீங்கள் செய்கிறதுக்கு ஆர் யூ ரியலி குட் அட்? ஓகே, ஸோ மற்றவங்கள விட உங்களால் அது வந்து பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னாக்கா, தென் த வேர்ல்டு then the sleep concept is definitely a product or a service that you can offer. ஓகே, ஸோ அவங்கள வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணிட்டு, அப்படி இல்லைனாக்கா there are a lot of health supplements that you can provide. அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கஸ்டம்ஸ் ஆர் சம் ஹேபிச்சுவல் ஃபார்மேஷன்ஸ் கேன் பி ப்ரொவைடட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டீப்பாக திங்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா யூ கேன் ஸ்டார்ட் யோர் ஸ்லீப் business, or putting sleep to business, putting people to sleep business. Okay, because you love that. And தூக்கம் வரலையா, என்கிட்ட வாங்க, நான் வந்து உங்களுக்கு தூங்க வைக்கிறேன். ஸோ ஆன்லைனில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நிறைய trainers and empowerment people are there. Okay, so they find the challenges. Okay, they identify the challenges that people have got, and they uh, try to support them for the cause. Okay, அண்ட் இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேயுமே வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ வாட் தே லவ், என்னெல்லாம் அவங்க செஞ்சாக்கா அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வி கேன் ஐடென்டிஃபை. அண்ட் இது வந்து ஒரு கரியர் கைடன்ஸ்க்குமே வந்துட்டு பெரிய டூலாகவுமே இது இருக்குது. ஓகே, ஸோ லாங் டேர்மில் வந்து லாங் ரனில் வந்து பசங்களுக்கு என்ன நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னாக்கா தில் பி ஹாப்பி டு ஃபாலோ தட் அஸ் அ கரியர். ஓகே, அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த கான்செப்டில் தான் டியூ டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னோட பிளாக்ல இது வந்து ப்ளே ஆகல. I'll share this with you. Maybe you can go to YouTube and watch this. Okay, ஸோ சேலஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சேலஞ்ச், அந்த சேலஞ்சை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் இல்லை ப்ராசஸ் இல்லை சர்வீஸ் வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் சேலஞ்ச் அப்படின்னாக்கா இட்ஸ் அ ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் இருக்குது. ஸோ ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ஏக்யூஐ இருக்குது. ஓகே, தி இண்டிகேஷன், ஏர் குவாலிட்டி இண்டிகேஷன் அப்படின்றது வந்துட்டு அந்த அளவுக்கு பொல்யூட் ஆயிருக்கு. ஓகே, தி பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, விச் இஸ் அஃபெக்டிங் பீப்புள். அதனால நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து லீவ் விட்டுருக்காங்க. ஆட் அண்ட் ஈவன் சிஸ்டமில் வந்து அவங்களுடைய டிராஃபிக் ரொம்ப வருஷம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல்ஸ் ஆர் declared holiday just to avoid any health issues and health disorders. So அங்கே வந்து you can suggest a solution, ஒரு scientific ஏதாச்சும் ஒன்று இருக்குது. இந்த பிளான்ட்டை நீங்கள் வந்து அதிக அளவில் க்ரோ பண்ணீங்க அப்படின்னாக்கா டிஸ்பர்ஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கிற ஏரில் இருக்கிற ஹெவி பார்ட்டிகல்ஸ் இதை அப்சார்ப் பண்ணி இட் கேன் கிரியேட் பொல்யூஷன் வந்து இதை வந்து ரிசால்வ் பண்ணும், ஏர் குவாலிட்டியை வந்து இது வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா யூ வில் பி தி மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் பர்சன் இன் டெல்லி அண்ட் அக்ராஸ் த வேர்ல்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ கொஞ்ச காலம் முன்னாடி பார்த்தோம்னாக்கா சென்னையில் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருந்துச்சு. இன்னுமே நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் வந்து க்ளோஸ் டு 750 மில்லிமீட்டர் ரெயின் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங்கில் வந்து அந்த வெதர் ரிப்போர்ட்டை வந்து பார்த்துருந்தேன். ஸோ இட்ஸ் குவாய்ட் அ குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின். பட் அந்த ரெயினை வந்து நம்ம ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி கிரவுண்ட் வாட்டரோடைய ரீசைக்கிளுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ, ரிஜுவினேஷன் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர், அதுக்கு நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுறோமோ பார்த்தோம் அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் தேர். பட் அதை வேறு எப்படி அதை வந்து நம்ம டைவர்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆர்டிக்கலும் படித்தேன், கிண்டி ரேஸ் கோர்ஸில் வந்து ஒரு லேக்லாம் ஃபார்ம் பண்ணி சென்னை சிட்டியில் வரக்கூடிய இல்லை வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த வாட்டரை வந்து ரேஸ் கோர்ஸில் ஒரு லேக் மாதிரி கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம சேனலைஸ் பண்ணலாம். ஸோ தட் வில் ஹெல்ப் இன் சால்விங் மல்டிபிள் இஷ்யூஸ் தட் ஹேப்பன்ஸ் இன் த சிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ட்டோட வேர்டிக் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி அண்ட் அங்கேயே வந்து லஷ் க்ரீனரியுமே வந்து 160 ஏக்கர்ஸ் கிட்ட இருக்கு போல இருக்கு. அண்ட் தட்ஸ் பீன் லீஸ்ட் அவுட் டு ப்ரைவேட் பார்ட்டி. அண்ட் கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு do all this activity. ஸோ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் ஸ்டில் த லிட்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சிட்டியில் இருக்க சேலஞ்சஸ். அந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ஐடியா நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆரம்பத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து அந்த
மாவாட்டுற உரல் இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து மாவும் நான் வந்து நாங்கள் சிப்ளிங்ஸ் நாங்களே வந்து மாவை ஆட்டியிருக்கோம் அதில். ஓகே, அரிசி ஊற வச்சுருப்பாங்க, அரிசி உளுந்து சேர்ந்து அதில் வந்து ஆட்டியிருக்கோம். அண்ட் வேணும்ட்டே வந்து மாவு தொடுறவங்களோட கையை நசுக்கிறது, இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ப்ளேஃபுல்லாகவும் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். பட் நவ் இப்போ எந்த வீட்லையுமே வந்து அந்த உரல் கிடையாது. ஓகே, ஏன்னா யூ ஹாவ் ரெடி டு குக் பேட்டர். ஓகே, ஈவினிங் அசருக்கு அப்புறமே இல்லை மகரிப் கிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா கடையிலுமே வந்துட்டு அந்த மாவு பாக்கெட் இருக்கு. அண்ட் நிறைய companies have also come up with the batter packets. Okay, so this is a problem statement. It consumes time. And கிரைண்டரோட சேல்ஸுமே வந்து இப்போ அதனால வந்து ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் நிறைய இடத்துல கிரைண்டருமே கிடையாது. ஓகே, இந்த அளவுக்கு மிக்சியோடைய சேல்ஸ் இருக்கோ, கிரைண்டரோட சேல்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி ஃபாலோ டவுன் பிகாஸ் ஒன் ஐடியா ஆர் ஒன் ஐடியா டிஸ்டர்ப்ஸ் அனதர் இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ எல்லார் வீட்டுக்குமே வந்துட்டு மாவு ஈஸியாக போக ஆரம்பிச்சிடு அப்படின்னாக்கா, ஸோ கிரைண்டருடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ இட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் தி என்டையர் டெக்னிக்கல் செயின். ஓகே, ஸோ கிரைண்டரோடைய சர்வீஸ் சேல்ஸ் போச்சு அப்படின்னாக்கா சர்வீஸ் இருக்காது, சர்வீஸ் இல்லை அப்படின்னாக்கா அதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காது. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை அப்படின்னாக்கா அது பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து they'll have to look for another alternative product which they can develop. Okay, ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஜென்ரேஷன். வேற என்னெல்லாம் செய்யலாம்? இப்போ ஆரம்பத்தில் மாவு மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சைட் டிஷ்ஷுமே வந்து விற்க ஆரம்பிச்சாங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் நிறையா பார்த்தோம் அப்படின்னாக்கா பேக்கெட் பண்ணி அந்த வடகரி அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு டிஷ்ஷு வந்து செப்பரேட்டாக விற்க ஆரம்பிச்சாங்க. இன்னமும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இடியாப்பம் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இடியாப்பத்தோட கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தேங்காய் பாலுமே வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. யூஸ்வலாக சக்கரை மட்டும் கொடுப்பாங்க, இப்போ தேங்காய் பால் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறமா குருமா வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கூடவே வடகரி இருக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அடிஷன்ஸ் டு தி ஐடியா ஜென்ரேஷன். ஸோ இது வந்து ஒரு இனோவேஷன் இல்லாக்கா ஐடியா என்ரிச்மெண்ட் இல்லை ஐடியா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுமனே இதை மட்டும் சாப்பிட முடியுமா, கூட ஏதாச்சும் இருந்தாக்கா நல்லா இருக்கும். ஸோ that's a problem statement. Okay, they buy cooked food. Okay, so obviously people require something to have that with. Okay, ஸோ அதையும் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் டூ அ மார்க்கெட் ரிசர்ச். ஓகே, அண்ட் எனக்கு தெரிஞ்சு என்னோட வீட்டுக்கு டயக்னலி ஆப்போசிட்டில் ஒரு கார்னர் ஷாப் இருக்குது. ஓகே, ஸோ 2000 நாங்கள் வந்து அந்த ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தான், அந்த வீடு ஃபுல்லாக ரினோவேட் பண்ணி ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வி மூவ் டு தட் ஹவுஸ். அண்ட் இட்ஸ் 2025 now. To my knowledge, close to 15-20 businesses have changed, or probably that shop saw close to 20-25 businesses, which means 6 months ஒரு business start ஆகும், செட் ஆகாது. ஒரு 3-4 months அது வந்து வேக்கண்டாக இருக்கும், வேற ஒருத்தர் வருவாங்க, வேற பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நோ பிஸ்னஸஸ் வாஸ் ரிப்பீட்டட் தேர். ஓகே, சலூன் இருந்துச்சு, அண்ட் ஒரு மொபைல் ரீட்டைல் ஷாப் இருந்துச்சு, ஒரு ஃபோட்டோ காப்பி ஷாப் இருந்துச்சு, அண்ட் வாஸ் அந்த ஃபுட் ஜாயிண்ட், விதவிதமான ஃபுட் ஜாயிண்ட்ஸ் அங்கே இருந்துச்சு. இட்லி கடை ஒருத்தவங்க போட்டாங்க, அதுக்கப்புறமா அந்த பர்மீஸ் ஃபுட் இருக்குல்ல அது ஒருத்தவங்க போட்டாங்க. ஸோ பீப்புள் ட்ரை லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, இதில் என்ன ஆகுது அப்படின்னாக்கா தி ஆண்டர்பிரினர் லூசஸ் ஹிஸ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் டூயிங் தி infrastructure in that and அதுக்கேற்ற மாதிரியான சில accessories to run the business and his working capital for 6 months. Okay, so any business that you do, you start getting profit on a physical business only after a year அப்படின்றது வந்துட்டு ஒரு நார்மல் சர்வே. அண்ட் சில பிஸ்னஸில் வந்து இட் டேக்ஸ் மோர் தென் 2 or 3 years to achieve break even. break even அப்படின்னாக்கா நீங்கள் போட்ட காசுக்கும் ரிட்டர்ன் எடுத்த காசுக்கும் at one point of time you will have an equal டேலி ஆகக்கூடிய அந்த ஒரு டைம் தான் வந்து பிரேக் even அப்படிம்பாங்க. say you have invested 1 lakh and another 1 lakh for the working capital. Okay, the time when you realize that 2 lakhs உங்கள் கையில் வந்திருக்கும், பட் அதுவுமே வந்து செலவாகும். ஓகே, செலவாகன்னு கிடையாது, போட்டதுக்கும் நீங்கள் எடுத்ததுக்கும். ஓகே, 2 lakhs இந்த பிஸ்னஸில் எனக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து என்னுடைய கேபிட்டல் வந்து I've taken my complete capital and the work the கேஷ் ஃப்ளோ, the ஒர்க்கிங் கேபிட்டல், இது ரெண்டுமே வந்து நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா எனக்கு வர்றது வந்துட்டு ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறமா அந்த அந்த அசெட், அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு அசெட் ஆயிடும். இட்ஸ் நோ மோர் லைபிலிட்டி. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிரேக் ஈவன். அண்ட் சர்வீஸ் செக்டரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ டோன்ட் ஹாவ் மச் இன்வெஸ்ட்மெண்ட்.
இப்போ என்னுடைய ஸ்கில்ஸ் இருக்கு, எனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கு, எனக்கு வந்து நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் தெரியுது அப்படின்னாக்கா, ஆல் ஐ ரெக்வயர் இஸ் சிஸ்டம், ஃபோன் டு மார்க்கெட் மை சர்வீசஸ் அண்ட் த டார்கெட் ஆடியன்ஸ். இப்போ நேற்று கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு ஒரு மாடியூல் நான் டிசைன் பண்ணி ஐ ஹேட் சம் 4-5 பீப்புள் ஹூ அட்டெண்டட் தட். ஓகே, ஃப்ரீலான்ஸாக எப்படி வந்து உங்களுடைய நெட்வொர்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டை வந்து எடுத்திருந்தேன். ஐ சார்ஜ் an amount for that and people were happy. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வெப்சைட்ஸ் தான் வந்து அவங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதில் எல்லாமே வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களோட நீஷ் ஏரியாவில் அவங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு தே கேன் டு இட். இதுக்கு வந்து எனக்கு எந்த விதமான ஆக்சசரிஸ் கேஜெட்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஆல் ஐ ஹேவ் இஸ் மை லேப்டாப் விச் ஐவ் பீன் யூசிங் ஃபார் வேரியஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ், மொபைல் ஃபோன் டு கம்யூனிகேட் அபவுட் மை ட்ரைனிங் ப்ரோக்ராம் அண்ட் இப்போ ஜூம் வந்து பெய்டு வெர்ஷன் என்கிட்ட இருக்கு பிகாஸ் ஐ வாண்டட் தி செஷன்ஸ் டு பி ரெக்கார்டட். Even otherwise, I have Google Meet, which I can extend for 2 hours. Okay, and Zoom வந்து 45 minutes தான் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷன் தராங்க. Even otherwise, I can ask people to re-log in into the same account. Okay, பட் அது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காது. சின்ஸ் ஐம் சார்ஜிங் மணி, லெட்ஸ் பி ப்ரொஃபஷனல் அப்படின்றதுனால ஐம் கான் வித் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஆஃப் ஜூம் ப்ரைவேட். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது. ஓகே, பட் அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸுமே ஜாஸ்தி இருக்கும். ஸோ வாட் எவர் யூ ஹாவ் யூ கேன் இமீடியட்லி கேஷ். தட் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் தட் யூ கேன் டூ. ஓகே, ஸோ ஒரு ஒரு வெல் நோன் ப்ராவப் மட்டும் சொல்லிட்டு ஐல் வைண்ட் அப் த செஷன் டுடே பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ் டு 7-9 நவ். ஓகே, ஸோ தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கேட்டான் அப்படின்றது வந்துட்டு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவப். இது வந்து நான் என்னோட பிஸ்னஸில் ஃபெயிலுன்னு சொல்ல முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போய் லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மேனேஜ்மெண்ட் மார்வல் மேனேஜ்மெண்ட் குரு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹி வாஸ் அ சீரியல் entrepreneur அண்ட் ஹீ கேவ் மீ திஸ் அட்வைஸ். ஓகே, ஸோ தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கேட்டான். ஓகே, ஸோ இஃப் யூ leave a job or leave a business that you know well, okay, so you will suffer for a lifetime. And if you attempt something that you have no knowledge about, even then people will take you for a ride. Okay, ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வருது அப்படின்னாக்கா then you can move on to the next business where you can invest and where the money will support you and money will help you to gain the value. Okay, give you returns. Okay, so I'll try to fix these videos because it's been a very long time that I came across this blog of mine. And in the video நான் வந்து ப்ராப்பராக சரி பண்ணிட்டு then I'll share this link with you. Okay, so do proper identify the challenge, do proper market research, and if investment is very high, start with minimal MVPன்னு சொல்லுவாங்க, மினிமல் viable ப்ராடக்ட் அப்படிம்பாங்க. அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி increase your net worth. Okay, and later on you start with the physical mode. இப்போ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் மட்டும், யூ ஹர்ட் அபவுட் ஊபர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, லாஜிஸ்டிக் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஆஃப்டர் அக்வயரிங் லாட் ஆஃப் டேட்டா பேஸ் அண்ட் ஏர்னிங் சம் குட் அமௌண்ட் ஆஃப் மணி தென் தே வென்ச்சர்ட் இன் டு ஃபுட். ஊபர் ஈட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ யூ ஆல்வேஸ் ஹாவ் டைம் வேர் யூ கேன் வென்ச்சர் இன் டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ரைட். ஸோ கஜா சார் செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே சார், சார் ஒரு சாரோஃபுல் இது ஒன்று சொல்லணும் சார். சொல்லுங்க. ஆக்சுவலாக நம்ம சனா ஸ்கூலில் வந்து அட்மின்ல வந்து அத்கர் பர்வேஸ்னு ஒரு ஹாபி சாப் ஒருத்தவங்க இருந்தாங்க அட்மின் டிபார்ட்மெண்ட்ல. அவங்க இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு மவுத் ஆயிட்டாங்க. அவங்களுக்காக எல்லா பேரும் துவா செய்யுங்க. அவங்க பேர் அத்கர் பர்வேஸ். வீட்டில் வந்து ஜனாசா வந்து அவங்களுடைய ஊருக்கு கொண்டு போகிறாங்க சார். முடிச்சுக்கலாம் சார். சார் வணக்கம்.